அதோடு இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது. அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது. இப்பொழுது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதும் இதே நிலைதான் தொடர்ந்தது. இன்றைக்கு மத்தியில யார் ஆண்டாலும் அவருடைய ஆட்சி இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார்கள். எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றாண்டாய் பிள்ளைகளை போல வஞ்சிக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நிலவரம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய மின் உற்பத்தி இன்றைய தேவைக்கு போதுமானதாக இல்லை. அதை மாநில அரசு மின் உற்பத்திக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும். அதோடு மின்தடை ஏற்படாமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு மின் தேவை என்பதை திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு மின் தேவை பூர்த்தி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் திமுக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மின்தடை ஏற்படுவது தொடர்கதையாக இருக்கின்றது.